கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட ஆமென் துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஆமென் அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே யாழ் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமம் எங்கள் ராஜா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆமென் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி ஆமென் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி ஆமென். கர்த்தர் நடத்தினார் கடந்த நாட்களில் கண்ணாணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்ணாணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் அற்புதமே Praise the Lord. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா ஆமென் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியின் தண்ணீரை நம்மளால முடியாத எல்லா சூழ்நிலைகளையும் ஆமென் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென் ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே ஆமென் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி யாழ் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரைய இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரைய இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் மறுகையிலோ புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆமென்
வாஞ்சைகள் தீத்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, ஆனந்தமே, ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. எல்லாம் நீரே கர்த்தாவே. ஆமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. Praise the Lord. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த கண்மணி போல காத்தார். ஏமே கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. ஆமே. நன்றியால் உள்ளமே. ஆமே. நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கே எல்லா மகிமையும், அவருக்கே, அவர் நாமத்திற்கே. கர்த்தரே நம்ம இதுவரைக்கும் காத்து போஷித்து நம்மளை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் கரங்களுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஓ ஷியத எல்லா மகிமை துதி கணம் அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிறது கர்த்தர். இனிமேல் அவர் தான் நடத்தணும். விசுவாசத்தோடு எதிர்பார்த்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஓ ஷியதன மக்னபதலரதரப. ஓ ஹல்லேலூயா. Praise the Lord. நன்றி, 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 நன்றி. Praise the Lord. முன் குறித்தார், அழைத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அடிமதனத்தில் இருந்தாலும் நினைவு கூர்ந்தார். வாக்குத்தத்தங்களை சரியான நேரத்தில் நினைவு கூர்ந்தார். அவர் சொன்னபடியே அந்த ஜனத்தை விடுவித்தார். அவர்களை பண்படுத்தினார், பாதுகாத்தார். 40 வருஷங்கள் போஷித்தார். வாக்கு கொடுக்கப்பட்ட கானானையும் சுதந்திரிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடவே இருந்து நடத்தினார். இரவும் பகலும் வசனம் சொல்வது மேகமும் அக்கினியும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஓ praise the Lord. ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலே என் பிரியமான ஜனமே, என் மீது நம்பிக்கை வை, என் திட்டத்திற்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. எப்பொழுது என்னை நோக்கி வைப்பா, சார்ந்து கொள். உன் சூழ்நிலைகளை அல்ல, என்னை நீ சார்ந்து கொள். என் வசனங்களை ஏற்றுக்கொள். என்னை எப்பொழுதுமே உறுதியாய் பற்றிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார்
ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமென். யெகோவாவும் தெய்வமானால் இருக்கிறவர் இருக்கிறார், மாறாத தேவன் அவர். ஆமென். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. விசுவாசத்தோடு ஆமென். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் ஆமென், அவர் பெரியவர் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா, பிசாசின் கரத்தில் நம்மை மீட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல. ஆரோன் மோசே என்னும் நல்ல வழிநடத்துகிற ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேல் ஜனமே என்றும் எதை கண்டோம், எதை நினைத்தோம், இடற வேண்டாம். ஆமென். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயமே. ஆமென். செங்கடலில் வழி திறந்தார், செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. வழி திறந்தார், அழகாய் நடத்தினார். வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரிக்க குறைவில்லாமல் நடத்தினார். ஆமென். பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் என் ஜனமே கலங்காதே, இடராதே, தளராதே. ஆமென். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம். ஆமென். Don't fear, for I am with you. I am your Lord. ஆமென். 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 ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் ஆமென். ஆமென். ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடிக்கிற, சத்துருக்களை சிதறடிக்க சர்வ வல்ல தேவன். இன்றைக்கும் அதே தேவன். சத்துருக்களை சிதறடிக்க சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுப்பாரே. யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயம் எடுப்பாரே. இஸ்ரவேல ஓ இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமா. எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை
அறிக்கை செய்து ஆமென் கர்த்தரை துதித்து யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே பார் நான் உன் மெய்ப்பன். பயப்படாதே ஆமென் பார் நான் உன் மெய்ப்பன். கலங்காதே மனம் திகையாதே உன் தேவன் தினம் காப்பே. கலங்காதே மனம் பிரைஸ் தி லார்ட் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலே என் ஜனமே ஆமென் யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார். வழியை மட்ட தரக்கில் அழகாய் 40 வருஷம் நடத்தினார். ஆமென். செங்கடலில் வழி திறந்த சீயோனாயகனே நம்முடைய சூழ்நிலைகளை வழியை திறக்க வல்லவர். ஆமென். வழி திறந்த சீயோனாயகனே பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலின் ஆமென் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் ஓங்கும் புயமும் பலத்த கரம். ஓங்கும் புயமோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட பெரிய வல்லமையான பெரிய பாதுகாப்பின் வல்லமை. ஓங்கும் புயம் விடுவிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமையான தேவன் நம்மோடு நம்மோடு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாங்கும் கிருபை தயவு இரக்கம் ஏராளமாய். ஆமென் ஆமென். தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம். விசுவாசத்தை கர்த்தர் மேல வைப்போம். ஆமென் ஆமென் ஆமென். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம். சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சாத்தானுடைய வல்லமைகளை உடைக்கிற தேவன், சிதறடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமே. நாம் தனியாக அல்ல. ஆமென். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். வீசிடும் மொழி வழி காட்டும் காசினியை கடந்து செல்வோம். நேசிக்கும் இயேசுவை எதிர்கொண்டு செல்வோம். மாசில்லா பொன்னகரம். ஆமென். மாசில்லா பொன்னகரம். நேசிக்கும் இயேசுவை எதிர்கொண்டு செல்வோம். மாசில்லா பொன்னகரம். ஆமென். மாசில்லா பொன்னகரம். எக்கால தோணியோடு இயேசு மேகத்தில் வந்திடுவார். எக்கால தோணியோடு இயேசு மேகத்தில் வந்திடுவார்.
ஆமென். ஆயத்தப்படுவோமா? ஹல்லேலூயா. அன்பரே சுவை கண் பூரிக்கும் அந்நிய கண்களல்ல. ஆமென். இந்த உலகெல்லாம் நமக்கு பெரிதாய் தோன்ற வேண்டாம், எல்லாம் அழிந்து போகக்கூடிய வேஷங்கள். ஆமென். அன்பரே சுவை கண்டு பூரிக்கும் பொதுவானம் பூமி படைத்திடுவார், புவியால வருவார் இயேசுராஜன். புதுவானம் பூமி படைத்திடுவார், புவியால வருவார் இயேசுராஜன். இப்போது இருக்கும் பொல்லாத பிரபஞ்சம் அப்போது அழிந்திடுமே. ஆமென். அப்போது ஆமென். இப்போது இருக்கும் பொல்லாத பிரபஞ்சம் அப்போது அழிந்திடுமே. ஆமென். அப்போது அழிந்திடுமே. காலதுனியோடே இயேசு மேகத்தில் வந்திடுவார். காலதுனியோடே இயேசு மேகத்தில் வந்திடுவார். அந்நிய கண்களல்ல. ஆமென். நண்பரே சுவை நான் மறுரூபமாவேன், நான் பரதேசவேன், இனேசரை காண்பேன். ஆமென். அந்நிய கண்களல்ல என் கண்களே அன்பரே சுவை கண்டு பூரிக்கோ. அன்பரே சுவை கண்டு பூரிக்கும் மத்திய வானில் வந்திடுவார். என் நேசர் மகிமையில் வந்திடுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 மேகத்தின் மீது வருவார், மேகத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழராஜனாக மகிமையோடே வேகம் வந்திடுவார். மேகத்தின் மீது வருவார், மேகத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழராஜனாக மகிமையோடே வேகம் வந்திடுவார். அல்லேலூயா. 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 ஆமென். 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவருக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனமே, இந்த பூமியில் சும்மா ஒரு வாழ்க்கை வாழ ஒரு சின்ன பக்தி பண்ணுற போதுகளில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நிரந்தரமான நித்தியமான இடத்தை நோக்கி நகர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி நம்ம கிட்ட சேரலையோ, தயவு செய்து எல்லா பாவ பாரங்களை தூக்கி எறிந்து போட்டு இயேசுவை நோக்கி முன்னேறுவோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஷதனவதலர யரமகவதலர. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த பொய்யான வேஷம் ஓடுற உலகத்தெல்லாம் நம்ப வேண்டாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை நம்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சிந்தனை வேற பக்கம் இல்லை, நம்முடைய மனதை கர்த்தர் பக்கம் திருப்புவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 Everything
யாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஓஹோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிற மாறாதவர், சர்வ வல்லவர், நித்திய நித்தியமாய் வாழ போகிற எங்கள் தேவனே. ஓ praise the Lord, thank you Lord. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம ஒரு வாடகை விடுறோம்னு நினச்சிக்கோங்க. ஒரு 10 வீடோ ஒரு 5 வீடோ கட்டுறோம். கட்டிட்டு நம்ம 5 பேருக்கு வாடகை விடுறோம். அப்படி வாடகை விடும் போது அதில் சில பேர் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல காலி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் இந்த பூமியும் கர்த்தருடைய வீடு. கர்த்தருக்கு தான் முழு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. பாவமுள்ள ஜாதிகள், கர்த்தர் உடனே யாரையும் அவர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார். அவர் சொல்லுவார், பேசுவார், உணர்த்துவார், பொறுமையாக இருப்பார். அதுக்கு மிஞ்சி சில மனுஷங்க இந்த பூமியில் வாழும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கிருபையை அவர் அகற்றி போடுவார். அல்லேலூயா. அதே போல தான் கானான் தேசத்தில் நடந்ததும் அதே சம்பவம் தான். காமுடைய வம்சத்தில் பிறந்த கானானியர், இன்னும் 10 ஜாதிகள். நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா கடைசியில் சொல்கிறோம் 10 விதமான பீப்புள்ஸ். அவங்களுக்கு கர்த்தர் அந்த கானான் தேசத்தை கொடுத்திருந்தார் வாழ்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் எவ்வளோ ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசிக்கிறார், போதிக்கிறார். இன்னும் கேட்டால் மெல்கிசேதேக் எருசலேம் அதே கானானுக்குள்ளே தங்கியிருக்கிறார். எத்தனையோ நல்வழிகள் அங்கே போதிக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த மக்கள் முரட்டாட்டமாய் தங்களுடைய ஆசை இச்சைகள், வாயில் சொல்ல முடியாத நிறைய விதமான வாழ்க்கை தவறின முறைகள், இப்படியாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிளான் போடுறார். ஓகே, இவங்க இனிமேல் கீழ்ப்படிய மாட்டாங்க, இவர்களுக்கு இனிமேல் இங்கே வாழ உரிமை இல்லை, இவர்களை எடுத்து போட்டுட்டு நான் ஆபிரகாமை கொண்டு வந்து அவன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்பதை கர்த்தர் முடிவு செய்கிறார். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அல்லேலூயா. எனவே கர்த்தர் அந்த பாபிலோன் கல்தேயருடைய ஊரில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அழகாக திட்டம் போட்டு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அதை கொடுக்கும் பொருட்டு அவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக ஆண்டு ட்ரீட் பண்ண நினைக்காதீங்க. இஸ்ரவேல் மக்களும் கானானில் கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க இஷ்டத்துக்குன்னு போகும்போது ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாரு, இங்கே வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்கள ஆண்டவர் தெருத்தடிக்கிறார். அதனால் இஸ்ரவேல் ஜனம் இல்லை, எந்த ஜனமும் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் இந்த பூமியில் ஒவ்வொரு கிருபையின் காலங்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு தான் முழு உரிமை. நம்ம சொல்கிறோம், நான் சொந்தமாக வாங்கியிருக்கிற இடம், நான் சொந்தமாக இருக்கிற ஊர்,
எங்கள் ஊர், எங்கள் பூர்வீகம், நாங்கள் இருக்கிற இடம், எங்கள் ஏரியா. சில பேர் சொல்லுவாங்க சண்டையில், எந்த ஏரியா நம்ம ஏரியா இல்லை, எல்லாம் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அருமையான வசனம், உபாகமம் 10:14. நோட் பண்ணிக்கோங்க, நான் வாசிக்கிறேன். இதோ வானங்களும் வானாதி வானங்களும், அந்த அண்ட சராசரங்கள், பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வானங்களும் வானாதி வானங்களும். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், சயின்ஸ் எல்லாமே இருக்குது. வேற இந்த வானம் இல்லை, எத்தனையோ வானாதி வானங்கள். வசனத்தில் தெளிவாக சொல்லுது, எத்தனையோ விதமான வானங்கள் இருக்கிறது. அண்ட சராசரங்கள், வானங்கள், வானாதி வானங்கள், பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. அதனால் சில பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த இடத்துல சூனியம் இருக்கிற வீடு, பிசாசு சுற்றுற வீடு, அங்கே வந்து சூனியம் வச்சுட்டாங்க, தகுதி வச்சுட்டாங்க, ஆணி அடிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லணும், எல்லா பூமியும் கர்த்தருடையது. அல்லேலூயா. எங்கள் அப்பாவுடையது. நான் அவருடைய பலத்தில் வாழ்ந்தா எதுவுமே, எதை பார்த்து நான் ஓட மாட்டேன், என்னை பார்த்து எல்லாம் ஓடும். அந்த விசுவாசத்தில் வரணும். அல்லேலூயா. ஐயோ பொல்லாத இடம், மோசமான இடம், அந்த இடம், இந்த இடம், தேவச்சனம் சொல்லணும், பூமியும் அதில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது. தேங்க்யூ சீஸ். எனவே கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம போகலன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் ஆகினே இருக்கும், வேஸ்ட் பண்ணே இருப்போம். ஆண்டவர் வேறு மாதிரி வச்சுருப்பார் லைஃப்பை. ஆனால் நம்முடைய இஷ்டத்தில் நம்ம போக போக நம்ம லைஃபுடைய அர்த்தம், அந்த பவர், அந்த வல்லமை எல்லாமே குறைஞ்சி போயிடும். அல்லேலூயா சொல்லாமா? எனவே தான் சொல்கிறேன், கர்த்தருடைய திட்டத்துக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 46:10 ரொம்ப முக்கியமான வசனம். யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படிங்க. ஏசாயா 46:10. தயவுசெய்து பைபிள் இருக்கிறவங்களாம், படிக்க தெரிஞ்சவங்களாம் நல்லா திறந்து பாருங்கள். கடைசியில் இருக்கிறவங்களை கூட ஃபஸ்ட்டே சொல்வாங்க ஆண்டவர், செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிங்க இந்த வரிய. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை சரியாக செவ்வையாக அழகாக கொண்டு போவாங்க. அல்லேலூயா. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப சிக்கிக்கின்னு மாட்டிக்கின்னு பிசாசில் ரொம்ப நொந்துன்னு இருக்கிறாங்க. சிம்சோனை மாதிரி மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் லோத்து போல, லோத்துவின் மனைவி போல அவன் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. தேவ ஜனமே, கர்த்தருடைய திட்டத்திற்குள்ளே ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா சொல்லாமா? சில பேர் உடனே நான் ஆசீர்வதிக்கப்படணும், உடனே உயிரணும்னு சொல்லி கர்த்தரை விட்டுட்டு சொந்த முயற்சியில் போய் அவங்க லைஃபெல்லாம் ரொம்ப சிக்கலில் முடிஞ்சிடுது. சில பேர் தேவ ஆலோசனை பெறாமல் அவங்க லைஃபெல்லாம் சிக்கிக்குது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஆபிரகாம் விசுவாசித்தான், நான் இந்த தேசத்தில் நான் உரிமையாய் எனக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் என்னுடைய சந்ததிகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார், நான் காத்திருப்பேன் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா முந்தின பதார்த்தம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், சில பேர் அப்படி சுவிசேஷம் சொல்ல தெரியும், ஜெபிக்க தெரியும், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆர்டினேஷன் இருக்குது. தலைமையில உடனே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, உடனே தீர்க்கதரிசனம் நான் சொல்கிறேன்ருவாங்க, நினைவோ பண்ணுவாங்க. கடைசியில் போய் சிக்கிப்பாங்க. ஒரு வயசானவர் அப்படி தான், எனக்கு ஆண்டவர் அப்படியே ஊத்துற மாதிரி காமிக்கிறார். அந்த சபையில் நின்றுக்கின்னு அவர் பண்ணுற காரியம், என்னுடைய கரத்தில் தான் அபிஷேகத்தை ஊற்றாருன்னு நான் எல்லார் மேலேயும் பாஸ் பண்ணுறேன். அவர் தான் அங்கே சப்ளையரான். ஒரே காமெடியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி எங்கேயோ போயிட்டு சுவிசேஷம், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம்,
எங்கேயோ போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி ஏதோ பிசாசு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி உடம்பெல்லாம் தண்டா வீங்கிச்சு. அவரை தூக்கின்னு வந்து போட்டு நீயே மன்னிப்பு கேள், கர்த்தர் அனுமதிக்காததால் அது இதுக்கு செய்கிற. அது மாதிரி நிறைய பேர் அவரே ஜெபம் பண்ணி 1 வாரம் கழித்து அது சரியாச்சு. அது மாதிரி நிறைய பேர் முந்திரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ரொம்ப அவசரப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில். அவசரப்படுறதுனால நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தரை காத்துக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. மோசையுடைய சொந்த சித்தப்பா பசங்க தான், அவங்க பேர் தான் என்னது, கோராகியர். யார்? நான் பெரிய பசங்களை மட்டும்தான் ஆசாரியரா, நாங்களாம் தான் தூபம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மனுஷங்கமாக போட்டி போட்டு தூப கலசத்தை தூக்கின்னு போகிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா அப்படியே அக்கினி போட்டு புஷ்ஷனாகிட்டார். அது மாதிரி நிறைய முந்திரி கொட்டை அவசரப்படுறதெல்லாம் இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக அடங்கி பணிவோட அபிஷேகத்தோட கர்த்தர் நடத்துகிற விதத்திலே நம்ம போய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் எத்தனையோ அவசரப்படுறோம், அதில் நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. கடைசியாக 4 ரீசன் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் ஏன் தெரியுமா 400 வருஷம் அவங்கள போட்டார் எகிப்தில்? ஏன்னா ஆண்டவர் எதிர்காலத்தை பார்க்குறார். இவங்க சந்ததி எப்படி இருக்க போகிறான்னு ஆண்டவர் தெரியும். ஏன்னா சொந்த தம்பிங்க, கடைசி தம்பி யார்? யோசேப்பு. அவனை எங்கே தெரியுமா தூக்கி போடுறாங்க? மண்டை உடையுமோ கை கால் உடையுமோ எது உடையுமோ அந்த இரக்கம் கூட இல்லை. தூக்கி எங்கே போடுறான்? கிணத்துல தூக்கி போடுறான். அதுவும் தண்ணி இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல, தண்ணி இல்லாத கல்லுங்க இருக்கிற கிணத்துல என்ன பண்ணுறான்? தூக்கி இருக்கிறமெல்லாம் போடுறான். செத்து போனோடனே போடுறான். என் மண்டை உடையதை கை கால் ஓடிட்டு எப்படியாவது செத்து போட்டோம், இங்கே உள்ள சமாதி ஆயிட்டோன்னு போடுறான். ஆனால் போட்டின உடனே இன்னொரு பாவம் செய்கிறான். இவன் செத்து போகிறதுனால நமக்கு லாபம் இல்லையே, இவனை தூக்கி என்ன பண்ணிடலாம், காசு பார்க்கலாம். அப்போ அவங்களோட என்ன இல்லை, இரக்கம் இல்லை. 2வது சொந்த தம்பியை விற்று சாப்பிட்ற அளவுக்கு அவங்க கொடூரந்தாங்க, இரக்கமே இல்லைங்க அவங்களுக்குள்ள. இது எல்லாமே கர்த்தர் முன்னாடியே அவருக்கு தெரியும். அதனால தான் தூக்கி என்ன பண்ணார், உபத்திரவத்தில் அவங்கள வச்சார். 400 வருஷம் உபத்திரம் இல்லை, 215 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. 215 வருஷத்தில் கூட யோசேப்பு காலத்தில் நல்லா இருந்தாங்க. சில 100க்கும் அதிகமான வருஷங்கள் அவங்க எகிப்தில் உபத்திரவப்பட்டு இரக்கத்தை கற்றுக்கொண்டார்கள். நான் வசனம் சொல்ல ஃபர்ஸ்ட் ரீசனே, அந்த வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 23:9 ஆண்டவர் அதை சுட்டி காட்டி தான் சொல்றார். விடுதலையான பிறகு அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை, உன் தேசத்தில் ஏதாவது பரதேசி வந்து தங்கினா அப்படி இப்படின்னு இரக்கம் இல்லாமல் நடந்துக்காத. ஏன்னா உன்னை அப்படி நடத்துனா உனக்கு அந்த வழி தெரியும். அதனால் நீ இரக்கமாயிருன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 19:34 உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எபிரேயர் 5:8 அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளிலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் ஏன் தெரியுமா தூக்கி போட்டார்? 400 வருஷம் ஏன் நம்ம பரதேசிலாம் இருந்தாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஈவு இரக்கம் வரணும், அந்த மனசில் ஈரம் வரணும், அவங்க தங்களோட தவறை உணரணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சும்மா ரீசன் இல்லாமல் போடல. இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். இந்த செகண்ட் ரீசன் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் கானானியர்கள் நம்ம வாசித்தது போல பனிஷ்மெண்ட்டை முன்குறிச்சாலும் இவங்க திருந்தணுமே, இவங்க சந்ததியில் எவனாவது மாறணுமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் பனிஷ்மெண்ட்டை வச்சாலும் கிரேஷியஸ் பீரியடை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தாலும் ஏன் கர்த்தர் நம்மளை நல்லா வைக்கிறார்னா அவர் நல்லவர் என்பதை அறிந்து அவருக்கு ஏற்றபடி நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. The third reason
ஏன் ஆண்டவர் 400 வருஷம் பொறுமையாக இருந்தார் என்றால், ஆண்டவர் ஏன் அங்கே தூக்கி போய் வச்சார் என்றால், எகிப்தில் இவங்க கானானியர்கள் வர 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 ரொம்ப மோசமாகறாங்க. இங்கே இருந்தாங்க, அழிவு போன பழத்தோட நல்ல பழத்தை வச்சா என்ன ஆகும்? சீக்கிரமாக கெட்டு விடும். அதனால் கானான் இருந்த இவங்களை தூக்கின்னு போய் எகிப்தில் அங்கே ஆண்டவர் வச்சார். ஹல்லேலூயா. அது எங்கேருந்து சொல்கிறேன்னா, எரேமியா 24 பாபிலோனிய சிறையிருப்பில் சில பேர் கொண்டு போகிறார். அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நாங்கள் நல்லா இருந்தோம், ஏன் சிறையில் போயிட்டு? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சிறையிருப்பில் கொண்டு போனதே உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க, எல்லாமே தெளிவாக சொன்னால் உங்களுக்கு டைம் ஆகிடும். எரேமியா 24 5-10 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இந்த 3rd ரீசன், கடைசி ரீசன், யாத்ராகமம் 9:16 சொல்கிறார், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை. அந்த காலத்தில் எகிப்து மன்னன் தான், நான் தான் சூரியன் கடவுள். ஓ, ஒரு கதை இருக்குது. ஒரு பாட்டியம்மா கோழி தூக்கி போய் மறைச்சி வச்சுக்கினாங்களாம். அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, டெய்லி அங்கே கோழி கூவுறதுனால தான் சூரியனே உதிக்குது. அம்மா எந்த பாட்டியம்மா இங்கே நினச்சிக்காதீங்க. ஏன்னா சில பாட்டியம்மா முடிச்சுட்டு வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க. சொல்கிறேன், கதையில் சொல்லுவாங்க, ஒரு பாட்டியம்மா கோழியை தூக்கி போய் மறைச்சி வச்சுட்டாங்களாம். ஒரு குகைக்குள்ளே போய் ஒழிச்சிட்டாங்களாம். குகைக்குள்ளே போயிட்டோன்னா என்ன இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். 3 நாள் கழித்து வந்தாங்களாம். ஊரே எனக்கு காத்திருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஊரில் என்ன பண்ணாங்களே, எல்லாரும் அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ கேட்டாங்களா, 3 நாள் சூரியனே இல்லையே, எப்படி நீங்கள் இருந்தீங்க? அவங்க சொன்னாங்களே, ஏய் முட்டாளம்மா, சூரியன் எப்படி வராமல் இருக்கும்? டெய்லியும் உதிச்சுன்னு இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுதான், தான் சேவல் கூவுறதுனால சூரியன் உதிக்கல, சூரியனு எப்பவுமே. அது மாதிரி பார்வோனுக்கு என்ன நினைப்புனா, நான் தான் சூரிய கடவுளோ அவங்க. அதனால தான் அந்த பிரமிடு மாதிரி கட்டி வச்சு அந்த பிரமிடுக்குள்ளே அடுத்த வாழ்க்கை வாழ்வாங்களாம். அது மாதிரிலாம் முட்டாளுங்க, நல்லா காஞ்சி போன கருவாடு மாதிரி உள்ளே இருப்பானுங்க பெட்டியில். ஆனால் ஆஃப்டர் லைஃப் அவங்களுக்கு பேர். அது மாதிரி இந்த பார்வோன்லாம் ரொம்ப பெருமை, திமிரு, ஆணவம். ஓ நான் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை, அப்படி இப்படின்னீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார். நான் இல்லாமல் நீ இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவார். அல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி இந்த பார்வோனை வந்து கர்த்தர், ஏய் நீ ஒன்றும் இல்லை, இந்த மெய்ப்பர்கள், இந்த அடிமை கூட்டத்தினுடைய தேவனுக்கு முன்பதாக நீ வணங்குற தெய்வங்கள் ஒன்றும் இல்லைடா, நீ ஒன்றும் இல்லைடா, நீ வெறும் அது தீக்குச்சி, சும்மா தீக்குச்சி மாதிரி இருந்துக்குன்னு நீ பெரிய ஆள் நினைக்கிறிய, தண்ணி ஊற்றி ஒன்று ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி தான் செங்கடலில் கூட்டு போய்ட்டு அப்படியே அமைக்கி போட்டார் ஆண்டவர். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயர்ந்துட்டேன்னு நினைக்கிற, ஆனால் உன்னை உயர்த்தினதே நான் தான், உனக்கு தெரியல. என் நாமம் பிரஸ்தாபமாகும்படி தான் உன்னை நான் உயர்த்தினேன். அல்லேலூயா சொல்லாமா? எனவே கர்த்தர் ஜனமே, இன்னைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்லை, நம் மூலமாய் கர்த்தர் மகிமை அடைய தான் உயர்த்துகிறார். நம்ம பெருமைப்பட்டோன்னா நமக்கு அழிவு வரும். நம்ம எப்பவுமே கர்த்தர் உயர்த்த 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 எசேக்கியாவை போல மனமெட்டிமை அடையக்கூடாது. நம்ம எப்பவுமே கர்த்தர் முன்பதாய் தாழ்ந்து தாழ்ந்து நம்ம ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியம் 15:17 வாசிக்கும் பொழுது, அந்த மாலை நேரம் வரும் பொழுது ஒரு ஒரு புகைகிற சூளை உண்டாகலாம். அதான் எகிப்தை ஆண்டர் சொல்கிறார், புகைகிற சூளை மாதிரி எகிப்து இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுறவங்க 2 பார்ட்டி தான் அந்த நடுவில் நடந்து போனோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அக்கினியாக அந்த பலிபீடத்தில் நடந்து போனார். ஏன் அவர் மட்டும் நடந்து போனார்னா, ஆபிரகாமின் சந்ததியாகவும் அவர் தான் வரப்போகிறாரு, உடன்படிக்கை செய்கிற தேவனும் அவர் தான். எனவே தான் ஆபிரகாம் நடக்கலை, ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாக அந்த பலிபீடத்தின் நடுவில் நடந்து அவர் உடன்படிக்கை அன்னைக்கு உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. புகைகிற சூளை மாதிரி எகிப்து இருக்கும். அந்த எகிப்தில் நான் இன்னும் சில வருஷம் கழிச்சு அக்கினி ஜுவாலையாக இறங்கி வருவேன்.
என் ஜனத்தை மீட்பேன் என்பதை அன்னைக்கே கர்த்தர் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி கண்களை மூடுவோம், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கொடுத்த வசனங்களை போய் வீட்டில் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா உங்கள் வீட்டில் நல்லா வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு கூட நம்ம வாழ்ந்தோம்னா அருமையாக இருக்கும் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நடத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.